வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டோருக்கு வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். ஹேண்ட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றின முழு வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து பட்டி மிக்சிங் அது எப்படி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வுட் பாலிஷ்க்கு வந்து மரத்தில் இருக்கிற அழுக்கு டஸ்ட் இதெல்லாம் கிளீனாக தேய்ச்சி எடுக்கணும். தேய்க்கிறப்போ வந்து மரம் எந்த வாரத்தில் இருக்கோ அந்த வாரத்தில் தேய்ங்க. குறுக்கு நடுக்கும் தேய்ச்சிங்க அப்படின்னா அதாவது கோடு விழும், குறுக்கு நடுவு கோடு விழும். அது லாஸ்ட்ல பாலிஷ் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா தெரியும். அது தெரியாம இருக்க மரம் எந்த வாட்டத்துலோ அந்த வாட்டத்துல நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி தூசெல்லாம் தட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீலர் அப்ளை பண்ணணும். சீலர் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மரத்தில் இருக்கிற அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாம் கிளீனா தேய்ச்சி தூசு அப்படி எடுத்துட்டோம். இப்போ வந்து சீலர் மிக்ஸ் பண்றோம். சாண்டிங் சீலர், இது வந்து ஹேண்ட் பாலிஷ்ன்றதுனால நம்ம வந்து சாண்டிங் சீலர் யூஸ் பண்றோம். சாண்டிங் சீலருக்கு என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணணும். என்சி தின்னரும் சாண்டிங் சீலரும் சரி சமமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா 1க்கு 1.5 தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். இது மட்டம் அதிகமா இருக்கிறதுனால 1க்கு 1 தின்னர் மிக்சிங் கரெக்டா இருக்கும். நார்மலா நீங்க புதுசு அப்படின்னா 1க்கு 1.5 தின்னர் கூட மிக்ஸ் பண்ணி பூ டிசைனுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க, சரியா இருக்கும். இப்போ வந்து 1க்கு 1 தின்னர் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ அப்ளை பண்றோம். கை போகாத, அதாவது துணியில போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் மட்டத்துக்கெல்லாம். ஆனா பூ டிசைன் வந்து துணியில போட முடியாது. நீங்களாம் புதுசு அப்படின்னா பிரஷர்லயே பூக்கெல்லாம் 4-5 முறை 6 முறை கூட அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லா பூ கோட்டு ஃபுல்லா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மட்டத்துக்கெல்லாம் துணியில அப்ளை பண்ணணும், காட்டன் கிளாத்ல. பிரஷ் வந்து மட்டத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பிரஷ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாரி சாரியா இருக்கும். இது மாதிரி காட்டன் கிளாத்ல ஸ்மூத்தா தொட்டு தொட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு 10 முறை 15 முறையாவது இது மாதிரி போடணும். அது மாதிரி பூவுக்குலாம் லைட்டா நம்ம அப்ளை பண்ணலாம். பிரஷ்ல அப்ளை பண்ணாலும் இது மாதிரி காட்டன் கிளாத்ல வச்சு லைட்டா அது மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஷைனிங்கா இருக்கும். அந்த பிசு பிசு கசகசனா இருக்காது. ஒரு ஸ்மூத்தான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் மேலே ஏற்ற. ஃபுல்லா சீலை ஏத்திட்டு பிறகு ஒரு நாள் ஃபுல்லா காயணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பட்டி பார்த்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். பட்டி எப்படி மிக்ஸ் பண்றது அதை பத்தின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தேன் மெழுகு பட்டி பார்க்குறேன். சாக் போட்டு பார்க்கலாம். சின்ன சின்ன பட்டியில இருந்தா சாக் போட்டு தேன் மெழுகுலாம் பார்க்கலாம். பெருசு பெருசு அப்படின்னா மட்டல் பேஸ்ட் பட்டி பார்க்கலாம். இந்த 3 பட்டி எப்படி மிக்ஸ் பண்றது அதை பத்தின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லா பட்டிலாம் பார்த்து இது மாதிரி ஓட்ட வலிச்செல்லாம் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். தேய்க்கும் போது வந்து கொஞ்சம் கவனமா தேய்ங்க. மரம் வரா மாதிரி தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் இருக்காது. அதுவும் ஸ்மூத்தா அந்த ரஃப்னஸ் வரா மாதிரி தேய்க்கணும். அதே நேரத்துல சீலரும் வரக்கூடாது, அந்த ரஃப்னஸ் மட்டும் வந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல வுட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டு ஹேண்ட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட் பாலிஷ் வந்து அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், எல்லோ கலரா இருக்கும். உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வேணும் அப்படின்னா கலர்லெஸ் வுட் பாலிஷ் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒயிட்டா தண்ணி மாதிரியே இருக்கும், இளநீர் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர் இருக்கும், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ரெண்டும் ஒன்று தான். நம்ம வந்து கலர் யூஸ் பண்றோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேச்சுரலா கேட்கறவங்க வந்து கலர்லெஸ் வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் பூங்கெல்லாம் வந்து பெருசுலயே நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு 4-5 முறை கூட அப்ளை பண்ணலாம். 6 விட்டு அப்ளை பண்ணலாம். ஒரு முறை அடிக்கிறீங்க, இது மாதிரி ஒரு முறை ஃபுல்லா பூ கடிக்கிறீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல அது ஆறிடும். மறுபடியும் வந்து அப்ளை பண்ணலாம் 2 நிமிஷம் கழிச்சு. அதுதான் அது மாதிரி 6 முறை 7 முறை கூட அப்ளை பண்ணலாம், 10 முறை கூட அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா காய விட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்கா இருக்கும். இது மாதிரி பூக்கெல்லாம் பெருசா வச்சுட்டு துணிலாம் வந்து மட்டத்தில் அப்ளை பண்ணணும். துணியில தொட்டு மட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். பாத்தீங்கன்னா பூக்கெல்லாம் வச்சிட்டோம், கார்னர்ஸ்க்கெல்லாம் பாலிஷ் அடிச்சிட்டோம். இதுக்கு மேல் வந்து துணியில ஒட்டு பிழிஞ்சு இது மாதிரி நீட்டா தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷிங்கா இருக்கும். வுட் பாலிஷ் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கா இருக்கும். இதே உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் வேணும்னா சீலரோட விட்டுடலாம். ஹேண்ட் பாலிஷ் வந்து மேலே போட போட வந்து உங்களுக்கு ஷைனிங் வந்துனே இருக்கும். ஆறு விட்டு இது மாதிரி தொடைக்கணும், ஒட்டு பிழிஞ்சு தொடைக்கணும். பாருங்க எப்படியே நீட்டா தொடைக்கணும் பாருங்க. இது மாதிரி தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங். நம்ம தொடைகிறப்ப நம்மளுடைய நிழல் எதிர் தெரிஞ்சு பாருங்க.
இந்த பாலிஷ் வந்து அவுட்டர்ல போடக்கூடாது. ஒன்லி இன்டீரியர் ஏரியா, அதாவது உள்ள இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும், மழை தண்ணி எதுவும் படாத இடத்துல இந்த பாலிஷ் போட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். 5 வருஷத்துக்கு மேல விடாதீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரீபாலிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்லாம் கம்மியா இருக்கும். உட் பாலிஷ் பத்தி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க்ஸ்